ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்னெல்லாம் பார்க்க போகிறோம், ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்ற சின்ன ஒரு ரீகாலோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ நம்ம என்னெல்லாம் பார்த்துட்ருக்கோம், நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதாவது டென்சஸ், காலங்கள்ன்ற விஷயத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த காலங்கள்ன்ற விஷயம் நமக்கு என்ன பண்ணிட்டு தான் இருக்குது, நிறைய அர்த்தங்களையும் நிறையா விஷயங்களையும் நமக்கு எக்ஸ்பேண்டாக கொடுத்துட்டு தான் இருக்குது இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வித்தியாசமானதாக ரூல் அப்ளை பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்போ நம்மக்கிட்ட டென்சஸ் அப்படின்னு வரும்போது 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் இருக்குது இல்லையா? ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் டென்ஸுமே ஒவ்வொரு ரூலை நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எக்ஸ்க்ளூசிவாக எதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ ஃப்யூச்சரில் பேசக்கூடிய விஷயத்தை எப்படி பர்ஃபெக்ஷனலாக பேசலாம், அதுவும் பாசிட்டிவாக எப்படி பேசலாம் அப்படின்னு இருக்குது. நம்மக்கிட்ட பாசிட்டிவ், நெகட்டிவ்ஸ், இன்ட்ராகேட்டிவ்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ எது நீங்கள் பாசிட்டிவில் ரொம்ப ஃபெமிலியராக ஆகிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், நெகட்டிவ்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸை நீங்கள் ஈஸியாக மேக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அது நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சென்டென்ஸை அமைக்கிறதுக்கு நமக்கு யார் வேணும், நமக்கு வேர்ப்ஸ் வேணும். அதாவது டிபெண்ட்ஸ் ஆன் த ரூலில் வேர்பை அமைக்கணும். அந்த வேர்பை அமைச்சதுக்கப்புறம் யார் இருக்கணும், கண்டிப்பாக அவங்க யாரை குறிக்கிறாங்க, சப்ஜெக்ட் அப்படிங்கிறது இருக்கணும் இல்லையா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ரூல் என்ன, என்னுடைய வேர்ப் ஃபார்ம் என்ன, என்னோடய சப்ஜெக்ட் என்னங்கிறத அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் ஒரு சென்டென்ஸாக உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது அதன் அடிப்படையில் இன்றைக்கான வேர்ப்ஸ் என்ன, இன்றைக்கான ரூல்ஸ் எல்லாம் என்ன, அதை எப்படி சென்டென்ஸாக எழுதலாம், எப்படி பேசி பழகலாம்னு சொல்லி தருவாங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் எதை பற்றி பார்த்துட்ருக்கோம், பாசிட்டிவ் சென்டென்சஸ் பற்றி பார்க்குறோம். ஸோ பாசிட்டிவ், நெகட்டிவ் யார் இருந்தாலும் யார் வேணும், வேர்ப் ஃபார்ம் V1, V2, V3, அதாவது ப்ரெசண்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஸோ அப்படின்னு வருது. ஸோ இப்போ நான் இங்கே ப்ரெசென்ட்டில் வேர்ப் ஃபார்ம் என்ன எடுக்கிறேன்னா பெயிண்ட் அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ பெயிண்ட்னால என்னது, கலர்ஸ் இல்லையா? ஸோ அதாவது வர்ணம் அப்படின்னு சொல்லக்கூடியது, பெயிண்ட் பண்ணுறோம்ல, ஸோ அது பெயிண்ட் அப்படிங்கிறது. V2 அண்ட் V3 நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பெயிண்டட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ பெயிண்டட் வரும்போது இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா பெயிண்ட்டுங்கிறது வர்ணம். ஸோ இந்த இடத்துல ED நம்ம சொல்லியிருக்கோம் பெயிண்டட்னு, அப்போ வர்ணம் பூசப்பட்டது. ஸோ பெயிண்டட் அப்படிங்கிறது, ஸோ வர்ணம் பூசப்பட்டது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இது ஜென்ரலாக நம்ம இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், அதனால் ஆனால் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் இந்த வேர்ப் ஃபார்ம் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ பெயிண்டட் இதை எப்படி சென்டென்ஸில் அமைக்கலாம்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு எழுதிடுவோம். என்னெல்லாம் இருக்குது, I, we, you, he, she, they, it. ஸோ இதெல்லாம் என்ன இருக்குது, சப்ஜெக்ட்ஸ் ரோலில் இருக்குது. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸாக கொடுக்குறாங்க ரூல். ஸோ என்ன ரூலு, வில் ஹாவ், ஸோ ஃபாலோட் பை V3. V3 எதை கொடுக்குது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ங்கிறத ப்ரொவைட் பண்ணுது. அப்போ நமக்கு என்ன ஆகிடுச்சு, ரூல் வந்து ரெடி ஆகிடுச்சு இல்லையா? இந்த ரூலை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், சென்டென்ஸ் எழுத போகிறோம். எக்ஸாம்பிள், ஸோ I will have painted. ஸோ I will have painted அப்போ என்ன அர்த்தம், நான் வந்து வர்ணம் பூசி இருப்பேன் அப்படிங்கிறது. I will have painted இதை நீங்கள் இன்னும் கம்ப்ளீட் பண்ண நினைக்கிறீங்க. ஸோ I will have painted the wall. ஸோ அப்போ என்ன வரும், நான் சுவருக்கு இல்லையா? ஸோ எதுக்கு வர்ணம் பூசி இருப்பேன்னு சொல்கிறது, சுவருக்கு அப்படிங்கிறது. பூசி இருப்பேன்னு சொல்ல மாட்டோம், பாஸ்டில் வரும். பூசி இருப்பார்கள் வரும். இந்த இடத்துல நான் ஐன்னு சொல்கிறதால நான் இல்லையா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறது, பூசி இருப்பேன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா என்ன தானே சொல்கிறேன், நான் வந்து இதே ஷீ, ஹி, இல்லை தே, இல்லை வேறு ஏதாவது பேர் சொல்கிறேன்னா இருப்பாள், இருப்பார்கள், இருப்பான் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த இடத்துல நான் என்னன்னு குறிச்சிக்கிறதுனால பூசி இருப்பேன் அப்படிங்கிறது தான். அப்போ நான், the wall அப்படிங்கிறது வந்து நமக்கு என்னது, செகண்டு. சுவருக்கு, will have painted இல்லையா? ஸோ நான் சுவருக்கு வர்ணம் பூசி இருப்பேன். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, நான் சுவருக்கு வர்ணம் பூசி இருப்பேன். எங்கேருந்து வருது, will have paintedலேருந்து நமக்கு வருது. இந்த இடத்துல நீங்கள் வந்து நான்கு பதில் தே கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ இங்கே உங்களுக்கு என்ன வரும்னா
பூசி இருப்பார்கள் அப்படின்னு வரும். அதாவது தேன்னும் போது குரூப் ஆஃப் மெம்பர்ஸ், அது 3 and above 4 and above யார் வேணா இருக்கலாம். ஸோ அப்போ இவங்க அது குரூப் ஆஃப் மெம்பர்ஸ்னும் போது அவர்கள் அப்படிங்கிறத இது குறிக்கும். ஸோ அவர்கள்னு குறிக்கும் போது இந்த இடத்துல அவர்கள் குறிக்கிறதுனால இங்கே பூசி இருப்பார்கள். யார் வந்தால் தே வந்துச்சுன்னா. இதே இடத்துல வந்து நான் சொல்லியிருக்கேன், ஐ சொல்லியிருக்கேன். ஐன்னும் போது எத்தனை பேர் குறிக்குது? ஒருத்தரை தான் குறிக்குது. ஸோ ஒருத்தரை குறிக்கிறதுனால இந்த இடத்துல பூசி இருப்பேன் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். அப்போது அவங்க வரத்துக்குள்ளார நான் பெயிண்டே பண்ணியிருப்பேன் இந்த வாலில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஐ வில் ஹவ் பெயிண்டட் த வால் அப்படிங்கிறது. நான் வர்ணம் பூசியிருப்பேன், நான் பெயிண்டே பண்ணி வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்கிறது தான் இது. ஸோ இப்போ மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம என்ன பண்ண மாட்டோம், இந்த பெயிண்ட்டுங்கிற வார்த்தையை ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். அந்த ரேராக யூஸ் பண்ணாலுமே அதுக்கு அர்த்தங்கள் என்ன, அதை எப்படி அமைக்கலாங்கிறது தான் முக்கியம். அந்த ரேர் வேர்ட்ஸை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாங்கிறது தான். ஸோ பெயிண்ட், பெயிண்டட் அப்படின்னு சொல்லுங்கள். அதை நீங்கள் சென்டென்ஸ்குள்ளே கொண்டு வரும்போது நீங்கள் அந்த வில்லுங்கிறத வந்து கொஞ்சம் நமக்கு அந்த டங்கோட ட்விஸ்ட் வந்து இருக்கணும். ஸோ டங்கோட ட்விஸ்ட் இருக்கும்போது அந்த சென்டென்ஸ் உங்களுக்கு இன்னும் அழகாக வரும். எப்படின்னும் போது ஐ வில் ஹவ் பெயிண்டட் த வால் அப்படிங்கிறது. உங்களோட டங்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ட்விஸ்ட் பண்ணுறீங்களோ ஸோ அந்த ப்ரொனவுன்சியேஷனும் அந்த ஸ்டைல் ஆஃப் வேர்ட்ஸிங்கும் உங்களுக்கு என்ன வரும்னா ரொம்ப அழகாக ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஐ வில் ஹவ் பெயிண்டட் த வால் கொடுத்துருக்கேன். இதுலேயே நீங்கள் நான் என்ன பண்ண தே மாற்றிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணலாம், நேம்ஸ் மாற்றலாம். ஸோ நேம்ஸ் மாற்றும் போது இந்த இடத்துல இதை காமனாக நீங்கள் கேர்ள்ஸ்ன்னு கூட ஜென்ரலாக கொடுத்துக்கலாம். கேர்ள்ஸ் வில் ஹவ் பெயிண்டட் த வால் அப்படிங்கிறது. இதுவே ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஹவ் பெயிண்டட் த வால்ஸ் அப்படிங்கிறது, பெயிண்டட் த போஸ்டர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் இந்த வால்லாம் சொல்லணும்னு கிடையாது. ஸோ இந்த இடத்துல இதை ஹைட் பண்ணிட்டேன்னா இது ஒரு சென்டென்ஸ் தான், இது ஒரு சென்டென்ஸ் தான். இதை வந்து நீங்கள் இது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் தான். ஈவன் இதை நீங்கள் இன்னும் ப்ரொலாங் பண்ண நினைக்கிறதுனால தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வாலில் இதுதான் கொடுக்கணும்னு இல்லை, இதை நீங்கள் இன்னமும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இல்லை இதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணலாம், வேறு என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் செய்யலாம் இல்லையா. ஸோ அப்போ இந்த பெயிண்ட் அப்படிங்கிறத வந்து நான் என்னென்னா இந்த பெயிண்டட் வரணும் போது பூசப்பட்டது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா V2 V3 சொல்கிறதுனால எதை பூசப்பட்டதுன்னு சொல்லணுங்கிறதுனால தான் வர்ணம் பூசப்பட்டது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஓகே, இல்லாட்டா நம்ம என்ன பண்ண போகிறது இல்லை, சொல்ல போகிறது கிடையாது. ஸோ ED வரதுனால வர்ணம் பூசப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி இந்த வில் ஹேவுக்கு பதில் நாங்கள் வில் ஹேவ் தான் யூஸ் பண்ணுமானா கிடையாது. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஷால் ஹேவ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். வில்க்கு பதிலாக ஷாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஷால் ஹவ் பெயிண்டட் த வால், ரெண்டும் ஒன்று தான். ஓகே, ஸோ விச் இஸ் ரெண்டுமே மென்ஷன்ட் ஆன ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் தான். நீங்கள் ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கான வேர்ப் ஃபார்ம், இன்றைக்கான சென்டென்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சென்டென்ஸையும் இந்த வேர்ப் ஃபார்மையும் வச்சுட்டு ஒரு 5 to 10 சென்டென்சஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.